பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பிரியமானவர்களே, தளர்வு அநேகருக்கு இன்றைக்கு ஒரு மனத்தளர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த வருஷத்தில் ஜனவரியிலிருந்து நாள் வரை ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், அல்லது சில அப்படி ஏதோ ஒரு முயற்சிகள் பிரயாசங்கள் எடுத்திருக்கலாம். சில நேரங்களில் அதெல்லாம் அப்படி ஏமாற்றமாக தோல்வியாக இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க என்று சொல்லுகிறார். அந்த ஏற்ற காலத்தில் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார், பலனை அடைய செய்வார். அப்படி ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் தளர்வுக்கு சோர்வுக்கு இடம் விடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உறுதியாய் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆமேன் பலனை தருகிறவர். ஏற்ற காலத்தில் பலனை தருவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவர் தாமே அவளை திடப்படுத்தி நடத்தணும். தளர்வுகள் சோர்வுகள் நீங்கட்டும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்த நான் ஜெபிக்கிறேன். அவனுடைய கரம் இறங்கட்டும். உடைய வல்லமுள்ள கரம் இறங்குவதாக இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த நான் ஜெபிக்கிறேன். சில அன்பு காரணங்களும் துடிக்கிறோம். நிற்பதை நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.